ஜாம்பியாவின் சுதந்திர குரல். 1964 அக்டோபர் 24 வடக்கு ரோடேசியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு ஜாம்பியா என்ற பெயரில் சுதந்திர நாடாக உருவானது. இது ஆப்பிரிக்க கண்டத்தின் விடுதலை போராட்டங்களில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். வடக்கு ரோடேசியா 1890களின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் வந்தது. இதனை ஆரம்பத்தில் செசில் ரோட்ஸ் என்பவரின் பிரிட்டிஷ் தென்னாப்பிரிக்கா நிறுவனம் நிர்வாகம் செய்தது. 1924ஆம் ஆண்டு இந்த நிர்வாகம் முடிவுக்கு வந்த பிறகு இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி ஆட்சியின் கீழ் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறியது. இந்த பிராந்தியத்தின் பொருளாதாரம் முக்கியமாக அதன் செழுமையான செம்பு சுரங்கங்களை சார்ந்து இருந்தது. நாட்டின் இந்த செம்பு வளம் வடக்கு ரோடேசியாவை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் முக்கிய பொருளாதார மையமாக வைத்திருந்தது. இருப்பினும் இந்த சுரங்கங்கள் வெள்ளை சிறுபான்மையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தன. 1953ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வடக்கு ரோடேசியா, தெற்கு ரோடேசியா மற்றும் நியாசாலாந்து, இன்றைய மலாவி ஆகியவற்றை உள்ளடக்கிய மத்திய ஆப்பிரிக்க கூட்டமைப்பை உருவாக்கியது. இந்த கூட்டமைப்பின் உருவாக்கம் வடக்கு ரோடேசியாவில் ஆப்பிரிக்க தேசியவாத உணர்வுகளை தீவிரப்படுத்தியது. அரசியல் அதிகாரம் வெள்ளையர்களிடமிருந்து தங்களுக்கே மாற்றப்பட வேண்டும் என்று ஆப்பிரிக்க மக்கள் கூறினர். கென்னத் கவுண்டா தலைமையில் உருவான ஐக்கிய தேசிய சுதந்திர கட்சி வடக்கு ரோடேசியாவின் சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு ஆற்றியது. கவுண்டா வன்முறையற்ற வழிகளில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் வெகுஜன போராட்டங்கள் மூலமாகவும் சுதந்திரத்திற்காக போராடினார். தொடர்ச்சியான எதிர்ப்புகள், ஆப்பிரிக்க தலைவர்களின் தீவிரமான கோரிக்கைகள் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மதிப்பாய்வுக்கு பிறகு மத்திய ஆப்பிரிக்க கூட்டமைப்பு 1963ஆம் ஆண்டு வடக்கு ரோடேசியா சுதந்திரம் பெறுவதற்கான பாதையை திறந்தது. 1964ஆம் ஆண்டு ஜனவரியில் கென்னத் கவுண்டா நாட்டின் பிரதமராக பதவியேற்று சுய ஆட்சிக்கான நடைமுறைகளை தொடங்கினார். முழுமையான சுதந்திரத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றன. இறுதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வடக்கு ரோடேசியா 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி நள்ளிரவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரத்தின் அடையாளமாக காலனித்துவ பெயரான ரோடேசியாவை தவிர்த்து அப்பகுதி வழியாக பாயும் ஜாம்பேசி ஆற்றின் பெயரால் ஜாம்பியா என்று பெயர் மாற்றம் பெற்றது. கென்னத் கவுண்டா ஜாம்பியாவின் முதல் அதிபராக பதவியேற்றார். ஜாம்பியாவின் சுதந்திரம் தெற்கு ரோடேசியா, தென்னாப்பிரிக்கா போன்ற சிறுபான்மை ஆட்சிகளுக்கு எதிராக போராடும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளித்தது. 1964இல் ஜாம்பியா மக்களின் அமைதியான போராட்டத்தின் விளைவாக கிடைத்த விடுதலை ஆப்பிரிக்காவின் விடுதலை பாடலில் ஒலித்த மற்றொரு சுதந்திர குரலாக வரலாற்று பக்கங்களில் பதிவானது.